இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்திய ராணுவத்தின் முன்னாள் தளபதி நரவானே தனது பணிக்காலத்தில் ஏற்பட்ட அனுபவம் குறித்து 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்ற பெயரில் புத்தகம் எழுதியுள்ளார். இது இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் பார்லிமென்ட்டில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் இந்த புத்தகத்தில் உள்ளதாக கூறி சில விஷயங்கள் பற்றி பேசினார். சீனாவுடனான மோதலின் போது மத்திய அரசின் நிலைப்பாடு குறித்து விமர்சித்து பேசினார். இதற்கு லோக்சபாவில் மத்திய அரசும் சபாநாயகர் ஓம் பிர்லாவும் எதிர்ப்பு தெரிவிக்க அமளி ஏற்பட்டது. இதனால் லோக்சபா தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ராகுல் பேச அனுமதிக்கப்படவில்லை என கூறி எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக லோக்சபா கடந்த 4 நாட்களாக ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர காங்கிரஸ் முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான கடிதத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் கையெழுத்து போட்டுள்ளனர். இந்த தீர்மானத்திற்கு திமுக மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கவில்லை எனவும் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் கூறியதாவது: சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது தொடர்பாக யாரும் என்னிடம் விவாதிக்கவில்லை. அதுபோன்ற நோக்கம் உள்ளதாக அறிகிறேன். ஆனால் அதற்கான வழிமுறைகள் உள்ளது. அது முறையாக பதிவு செய்யும் வரை அது செய்தி கிடையாது. தற்போதைய நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து சிலர் விவாதித்து வருகின்றனர் என அவர் கூறினார். सरकार को या स्पीकर को पार्लियामेंट चलाने की कोई इजाजत कोई इंटरेस्ट नहीं जी। तो अभी हम 2 बजे फिर आएंगे, देखेंगे क्या होता है। मुझे राहुल गांधी बोलना चाहते थे लेकिन उनको बोलने नहीं दिया गया था जी। वो तो बजट के पहले बोलना चाहता था कुछ क्लैरिफिकेशन जी, जो जिस नहीं चलने देना चाहते, कांग्रेस नहीं चलने देना चाहती। देखिए आप उनसे ही पूछिए ये कैसे हो सकता है कि बजट डिबेट पे फाइनेंस मिनिस्टर बैठी भी नहीं थी। मेरे ख्याल में उनको पता था कि वो लोग इसको अडजर्न करने वाले थे कोई भी बहाने। नो कॉन्फिडेंस मोशन लाएंगे आप लोग? वो तो मुझे मेरे हाथ में नहीं, अब नेतृत्व से पूछ लीजिए प्लीज। थैंक यू। मैं 2 बजे वापस आ रहा हूँ पार्लियामेंट में बजट पे बोलने के लिए। थैंक यू।